Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் பிடிஏ 1 to 4 கொஸ்டின் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா கொஸ்டினுமே கோத்துருக்கும். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த பிடிஏ கொஸ்டின் உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் வந்து பின்னால் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக், செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடில் 018. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 மீட்டர். ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆப்ஷன் ஏ 9y/7. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமற்ற மெய்யன் திருவம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2x3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். எயித் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 9. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி 7. 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி b² - a². 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 3:1:2. 12th ஒன் கோலத்தின் பார்த்தீங்கன்னா புறப்பரப்புக்கு சமமானது பார்த்தீங்கன்னா கோலத்தின் மொத்த புறப்பரப்பு TSA of the solid sphere. 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 33.25. நெக்ஸ்ட் 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ ரிப்பீட்டட் கொஸ்டின், தட் மீன்ஸ் வந்து PA கிரேட்டர் தான். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதுக்கு எல்லாமே ஆன்சர் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம். நம்ம பிடிஏ கொஸ்டின் இருக்கிற 2 மார்க் நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். இதில் கம்பல்சரி கொஸ்டின்லாம் கேட்டுருக்கோம். ஒரு சமன்பாட்டின் மூலம் ஒன்று கொடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கட்டாயம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தோசை பப்ளிக்கில். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படியே பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். A×B ரிப்பீட்டட் கொஸ்டின் f(x). அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கூடுதலுக்கான 10³ + 11³ சொல்லும் போது சிக்மா k k = 1 to n 10+1/2 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் XYZ ஸ்கொயர் ரூட்டு, அதே மாதிரி A² - a ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டர் திறங்கிட்டுருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பளவு வந்து 28 சதுர அலகுகள் எனில் அதை பார்த்தா கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதில் பார்த்து லைட் ஹவுஸ் சம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை இப்போ பனிக்குள்ளே நிரப்பி எத்தனை கொம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடையின் உயரம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் சம் கொடுத்துருக்காங்க கம்பல்சரியில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கிராஃப், நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டு. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க். இந்த ஆப்ஷன் நீட்டாக பாருங்கள், ஆப்ஷன் நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஸ்டின். 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா AR² வரக்கூடிய GP சம்மு. அதுக்கப்புறம் 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் கிராஃப் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிராஃப் இருக்குது, எதிராக சாய்ஸ், அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா n = L-, தட் மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் n = L-a/d+1 கம்பேர் பண்ணக்கூடியது. y = x+3 சம்மு. நெக்ஸ்ட் 3a - 9b கான்செப்ட் வரக்கூடிய சம்மு. அடுத்து எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கம்பேர் பண்ண ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப்னாவே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வரக்கூடியது. m1 m2 = -1 அந்த கான்செப்ட் கேட்டு சம்மிக் போட்டிருக்காங்க. 25th வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். 5h/3 R² + r² + கியூபிக் யூனிட்ல கம்பேர் பண்ணக்கூடிய பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். நெக்ஸ்ட் கம்பல்சரி சம் பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த சம் ரொம்ப டிஃபிகல்ட். அந்த பியோட வேல்யூ அதுக்கான வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A×B இன்டர்செக்ஷன் A×B இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் A×C. இது எல்லா பப்ளிக்லுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் f(x) மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணணும் என்ன SN ஃபார்முலா கம்பேர் பண்ணக்கூடிய n/2 a+ இல்லை அந்த கான்செப்ட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா SN = n/2 2a + n - 1 டியோட இருக்கக்கூடிய சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ஸ் n 10 + 1/2 கம்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. A² - 4a + 5i2 சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தீரம் இன்டர்னல் பைசெக்டர் தீரத்தோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ ரொம்ப முக்கியம் -5 வரல அந்த சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் கம்பேர் பண்ணக்கூடிய வந்து சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் A² - a பார்த்தீங்கன்னா a + d × a = BC - ad = 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இந்த கொஸ்டின். ஸோ இது கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் ஓவராலாக. ஸோ இந்த பிடிஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் நம்பர் 5 இந்த 5th பிடிஏ கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ பிடிஏ பொறுத்தவரைக்கும் பிடிஏ 6 கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ
இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் 2 மார்க் 3 நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்பரேட் நோட்டு போட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது தவிர வேறு என்ன சார் பண்ணால் 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் வேறு இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா ஒரு நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், தட் மீன்ஸ் வந்து எந்த கொஸ்டின் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் சார்பில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ஜஸ்ட் இதில் பார்த்து பின் பண்ணி விடுறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் தேவையான எல்லா வீடியோவும் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் தீரம் எல்லாமே போர்ட்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய முக்கியமான கொஸ்டின் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.